இந்த உலகத்தோட சிறந்த 100 படங்கள்ல ஒன்னா நாயகன் படம் டைம்ஸ் பத்திரிகையில தேர்வு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த மிகப்பெரிய கௌரவத்தை கொண்டாட விழா எடுக்க நினைச்ச போது அதை வேண்டான்னு சொன்னவர் தான் மணிரத்னம். தீபாவளிக்கு முந்தின நாள் தன்னோட உதவியாளர்கள், ஊழியர்கள், உறவினர்கள் இப்படி எல்லாரையும் ஒரே கல்யாண மண்டபத்துல கூட்டி விருந்தும் கொடுப்பாராம். அதே போல ஸ்கிரிப்ட் எழுதும் போது முழு கதையுமே பென்சில்ல தான் எழுதுவாராம். தன்னோட படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கே நிதானமா அடுத்த படத்தோட வேலையும் தொடங்கிடுவாராம். அவரோட எண்ணம் ஃபுல்லாவே நல்ல படமாவும் இருக்கணும், வெற்றிகரமான படமாவும் இருக்கணும். அந்த விதத்துல 16 வயது நிலை படத்தை தான் அவருக்கு பிடிச்ச படம்னு அடிக்கடி சொல்லுவாராம். படத்துக்கு பூஜை போடுறது, கேமராவுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சி தீபாரதனை காட்டுறது, பூசணிக்காய் உடைக்கிறது, ராகு காலம், யமகண்டம் இப்படி எதையுமே நம்ப மாட்டாராம். தன்னோட உழைப்பு ஒன்றை மட்டுமே நம்பி படம் எடுப்பாராம். தாங்கிட்ட இருந்து எந்த அசிஸ்டன்ட் வெளியே வாய்ப்பு தேடி போனாலும் அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கிடவும் சொல்லுவாராம். அவருக்கு பெண் குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமா. மணிரத்னம் முதல் 5 படங்களை முடிக்கிற வரைக்கும் கார் வாங்கவே இல்லையா. இவரோட படங்கள்ல கட்டாயமா மலையும் ரயிலும் இடம்பெறுமா. இவர் ஒரு தனிமை விரும்பியும் கூட.